வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி அலச போறோம். 2026ல ஒட்டுமொத்த டெக் உலகத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு மாபெரும் நிதி அறிக்கை இது. இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். எந்த தாமதமும் இல்லாம வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த 63% அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு கம்பெனி 10% வளர்ச்சிக்காகவே படாத பாடுபடும். ஆனா கூகுள் கிளவுட் ஒரே வருஷத்துல இப்படி ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை தொட்டிருக்கு. என்ன நடக்குதுங்க? சத்தமே இல்லாம கூகுள் ஒட்டுமொத்த ஏஐ உலகத்தோட முடிசூடா மன்னனை மாறிட்டு இருக்காங்களா? இது ஏதோ ஒரு சாதாரண வளர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க. கிளவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ராக்கெட் வேக பாய்ச்சல். மத்த முன்னணி நிறுவனங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா கூகுளோட இந்த வேகம் உண்மையிலே ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் மிரள வச்சிருக்கு. சரி, இந்த 63% வளர்ச்சிக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? ஏன் கூகுள் இவ்வளவு வேகமா வளர்றாங்கன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கியமா 3 தூண்கள் இருக்கு. 1 ஏஐக்கான மாபெரும் தேவை. 2 ஜெமினி மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான டெக்னாலஜி. 3வது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூகுள அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். ரீசன் இந்த ஏஐ டிமாண்ட் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது இன்னைக்கு சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வரைக்கும் எல்லாரும் அவங்க பிசினஸ்ல ஏஐய கொண்டு வர துடிக்கிறாங்க. இதுக்கு என்ன தேவை? பிரம்மாண்டமான கம்ப்யூட்டிங் பவரும் ஸ்ட்ராங்கான டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும் இல்லையா? இத கூகுள் கிளவுட் ரொம்ப துல்லியமா கொடுக்கறதால இந்த ஏஐ அலையில அவங்க மிகப்பெரிய அளவுல லாபம் அடைறாங்க. 2வது முக்கியமான விஷயம் கூகுளோட சொந்த ஏஐ மாடலான ஜெமினி. இது சும்மா ஒரு சாதாரண சாட்பாட் கிடையாது. ஓபன் ஏஐக்கு டஃப் கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் மாடல். கூகுள் இது ரொம்ப புத்திசாலித்தனமா தங்களோட சர்ச், ஒர்க் ஸ்பேஸ் அப்புறம் கிளவுடுன்னு எல்லாத்துலயும் ஆழமா இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ரோச் தான் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத பலத்தை கொடுக்குது. 3வது ஃபேக்டர் என்டர்பிரைஸ் அடாப்ஷன். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் தங்களோட ஏஐ தேவைக்காக இப்போ கூகுள் கிளவுட தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா கூகுளுக்கு வர்ற ஒவ்வொரு கஸ்டமரும் செலவு பண்ற பணம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பணமழைக்கு இதுதான் உண்மையான ஆணிவேர். ஓகே, இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த பிக் டெக் ஏஐ போர் எப்படி இருக்கு, அதோட கள நிலவரம் என்னங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த 3 ஜாம்பவான்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ கூட சேர்ந்து கார்ப்பரேட் மார்க்கெட்ல ஆதிக்கம் செலுத்துறாங்க. அமேசான் அவங்களோட AWS மூலமா உலகத்தோட மிகப்பெரிய கிளவுட் நெட்வொர்க்கை வச்சிருக்காங்க. ஆனா கூகுளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜெமினி, டேட்டா அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது 3ம் கலந்த ஒரு மாபெரும் எக்கோசிஸ்டமா அவங்க வச்சிருக்கிறது தான். அப்போ இந்த 63% வளர்ச்சியை வச்சு கூகுள் தான் இப்போ ஏஐ மார்க்கெட்டோட லீடர்னு சொல்லிட முடியுமா? வாங்க ரியாலிட்டிய கொஞ்சம் செக் பண்ணுவோம். உண்மையை சொல்லணும்னா கூகுள் கிட்ட மிகப்பெரிய பலமும் இருக்கு, சில பலவீனங்களும் இருக்கு. பல வருஷங்களுக்கு முந்தைய அட்வான்ஸ்ட் ஏஐ ரிசர்ச், மாபெரும் டேட்டா இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரெங்த். ஆனா மறுபக்கம் இது எப்படி பணமா மாத்துறதுங்கிறதுலயும், ஏஐனா அது கூகுள் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜை மக்கள் மனசுல உருவாக்குறதுலயும் மைக்ரோசாஃப்ட் கிட்ட அவங்க இன்னும் கடுமையா போராடிட்டு தான் இருக்காங்க. சோ எந்த சந்தேகமும் இல்லாம கூகுள் தான் லீடர்னு நாம இப்போ உறுதியா சொல்லிட முடியாது. ஆனா ஒண்ணு, அவங்க நம்ப முடியாத வேகத்துல மத்தவங்கள துரத்தி புடிச்சிட்டு வராங்க. அந்த அசுர வேகம்தான் இப்போ ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் பயமுறுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஓட்டம் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. சுத்தி கடுமையான போட்டி இருக்கு, பில்லியன் கணக்கான டாலர்களை முழுங்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவுகள் இருக்கு. இது போக தொடர்ந்து புதுசா எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மலைக்க வைக்கிற சவால்களும் கூகுள் முன்னாடி இருக்கத்தான் செய்யுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்கும்? எதிர்காலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு? கிளவுட் அப்புறம் ஏஐ இண்டஸ்ட்ரியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சா 3 சினாரியோஸ் நடக்க வாய்ப்பிருக்கு. 1 கூகுள் லீடரா மாறுறது, 2 ஒரு சமநிலையான போட்டி உருவாகிறது, இல்லனா கூகுள் பின்தங்கிறது. இது ஒவ்வொன்னையும் சுருக்கமா பாப்போம். முதல் சினாரியோ கூகுள் நம்பர் 1 ஆகுறது. இப்ப இருக்கிற இதே பிரம்மாண்டமான வேகம் எந்த தடையும் இல்லாம அப்படியே தொடருதுன்னு வச்சுப்போம். ஜெமினி இன்னமும் சூப்பரா டெவலப் ஆகுது, கிளவுட் பிசினஸ் உச்சத்தை தொடுது. இதன் மூலமா மார்க்கெட்ல பெரும் பகுதியை கூகுள் தன் வசப்படுத்தி முதலிடத்தை பிடிக்கிறது. இது நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 2வது சினாரியோ பேலன்ஸ்டு காம்படிஷன். அதாவது மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் 3 பேருமே பயங்கரமா போட்டி போட்டு மார்க்கெட்டை சமமா ஷேர் பண்ணிக்கிறது. இதுல இவங்க தான் வின்னர்னு யாரையும் தனித்து சொல்ல முடியாது. ஒரு டஃப் ஃபைட் எப்பவும் இருந்துட்டே இருக்கும்.
மூணாவது, கூகுளுக்கு கொஞ்சம் மோசமான ஒரு சினாரியோ. கூகுள் தங்களோட டெக்னாலஜியை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாம கோட்டை விட்டு மத்தவங்க என்டர்பிரைஸ் மார்க்கெட்டை முழுசா கேப்சர் பண்றது. ஒருவேளை அப்படி நடந்தா அது கூகுளுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவா அமையும். இப்போ ஃபைனலா இந்த எக்ஸ்பிளேனரோட முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னு பாப்போம். கூகுள் கிளவுடோட இந்த 63% வளர்ச்சி நிஜமாவே சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய திருப்புமுனை. டெக் உலகத்தோட அடுத்த கட்டத்தை ஏஐ தான் டிசைட் பண்ண போகுதுங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஏஐ உலகத்தோட ராஜா யாருங்கிற கேள்விக்கு மட்டும் இன்னும் விட கிடைக்கல. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். கூகுள் இப்போ இந்த ஏஐ ரேஸ்ல வெறும் ஒரு சாதாரண போட்டியாளர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் தாம் வசமாக்க போற ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளரா உருவெடுத்துட்டாங்களா? வரலாற்றை மாத்தி எழுத போற இந்த டெக் வார்ல ஜெயிக்க போறது யாரு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.